இன்னைக்கு ஈரான்ல ஃபிஷ் ரெயின், அதாவது மீன் மழை பெய்கிற மாதிரியான ஒரு வீடியோ செம்மையாக வைரல் ஆகிட்டு இருக்கு இன்டர்நெட்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெயின் உண்மையாகவே இருக்கா? மீன் மழை அப்படின்றது உண்மையாகவே இருக்கா? பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன? இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம். திடீர்னு ஈரான்ல இருக்கிற யாசுச் அப்படின்ற ஒரு ரீஜன்ல மீன்கள் வானத்துல மழையை பெய்ய ஆரம்பிக்குது. அதை பார்த்த மக்கள் வீடியோஸை எடுத்து சோஷியல் மீடியாஸில் அப்லோட் பண்ண இப்போ அந்த வீடியோஸ்லாம் செம்மையாக வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோ பார்க்குற நிறைய பேரோட ஓன் தியரிஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் நல்ல விதமாக கிரியேட் பண்ணுறாங்க. சில பேர் இது ஏதோ ஒரு சைனாக இருக்கலாம், ஏதோ ஒரு பேரழிவு நடக்க போகுது, அதோட சைன் தான் இது அப்படின்ட்டு அவங்களோட தியரிஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்த ஒருத்தர் இந்த மீன் மலை எப்படி ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டொர்னாண்டோனால. ஸோ டொர்னாண்டோனாலே அது சுழல் காற்று தாங்க. சுழல் காற்று ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது கடலில் இருக்க மீன்களை வானத்துக்கு எடுத்துகிட்டு போய் அது மழையாக பெய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் சில பேர், ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு அன்யூஷுவல் ஃபினாமினல் நடக்கவே இல்லை, அதாவது இந்த மாதிரி ஒரு மழையே பெய்யவே இல்லை, இது ஒரு ஃபேக்கான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதே மாதிரி ஈரானில் 2020 ஈரானில் இருக்கக்கூடிய தேரான் அப்படின்ற ஒரு ரீஜனில் இதே மாதிரியான ஒரு மழை பேஞ்சிருக்கு. அண்ட் அந்த வீடியோவும் இருக்குது. இப்போ இதை ஃபேக்குன்னு சொல்லவே முடியாது. இந்த மாதிரி நிறைய இடத்துல, ஈரானில் மட்டும் இல்லை, ஹிஸ்ட்ரியிலே இந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சிங்கப்பூரில் 1861 பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான ஃபிஷ் ரெயின் ஏற்பட்டிருக்கு. அண்ட் 1680s பாம்பு மழையாக பேஞ்சிருக்கு. பாம்புகள் மழையாக பேஞ்சிருக்கு. சொல்லிகிட்டே போகலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபிஷ் ரெயின்லாம் பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அக்கார்டிங் டு நேஷனல் ஜியோகிராஃபி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனிமல் ரெயின் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ஸ்ட்ராங் விண்ட், அதாவது இதை அப் டிராஃப்ட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அந்த ஸ்ட்ராங் விண்டை அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ராங்கான காற்று அனிமல்ஸ், அதாவது பேட்ஸ், ஃப்ராக்ஸ், ஸ்னேக்ஸ், இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ், இது எல்லாத்தையுமே காற்றோடு சேர்த்து இழுத்துட்டு போய் அதுக்கப்புறம் அது மழையாக பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிஷ் ரெயின் ஏற்பட்டதை டொர்னாண்டோஸ்னால தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சுழல் காற்று என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓஷனில் இருக்க, ரிவர்ஸில் இருக்கிற ஃபிஷ்ஷஸ், டர்ட்டில்ஸ், கிராப்ஸ், இது எல்லாத்தையுமே காற்றோட வானத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அது மழையாக பெய்யுது. இந்த கான்செப்ட் தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ ஈரானில் பேஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடியில், அதாவது 1794 பிளேனி ஹெல்டர் அப்படின்ற ஒரு நேச்சுரலிஸ்ட் அப்போவே இந்த ஃபிஷ் ரெயின் அண்ட் ஃப்ராக் ரெயினை பார்த்ததான் அப்போவே சொல்லியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் சோல்ஜர்ஸ் ஃப்ரெஞ்ச் சிட்டியில் இதே மாதிரியான தவளைகள் மழையாக பெஞ்சதாக சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.